துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை எப்படி முழுமையா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி அலசி ஆராய போறோம். இந்த 10 நாட்கள் ஆன்மீக ரீதியா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம். மூல ஆதாரங்கள் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு ரொம்ப ஆழமா அதே சமயம் தெளிவா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ ரம்லான் மாசத்தோட கடைசி 10 இரவுகள் எவ்வளவு சிறப்பானது, மக்கள் அதை எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா? ஆனா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? துல்ஹஜ் மாதத்தோட முதல் 10 நாட்கள் தான் உண்மையிலேயே இந்த உலகத்தின் மிகச் சிறந்த நாட்கள் அப்படின்னு ஆதாரங்கள் ஆணித்தரமா சொல்லுது. ரம்லானோட அந்த உச்சக்கட்ட நாட்களுக்கு நிகரா சொல்லப்போனா அதை விட ஒரு படி மேல இந்த நாட்கள் ஏன் இவ்வளவு சிறப்பா கருதப்படுது அப்படிங்கறத தான் நம்ம இப்போ தேடி பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பயணிக்க போற பாதை இதுதான். முதலாவதா இந்த மிகச்சிறந்த 10 நாட்கள் பத்தின அறிமுகம். அடுத்தது துல்ஹஜ் மாதத்தோட சிறப்புகள். அப்புறம் வெற்றிக்கான 3 முன் நிபந்தனைகள். நாலாவதா பரிந்துரைக்கப்பட்ட வணக்க வழிபாடுகள். கடைசியா தக்பீர் மற்றும் குர்பானி. சுருக்கமா சொல்லணும்னா இந்த நாட்களை புரிஞ்சுகிட்டு அதை எப்படி செயல்ல கொண்டு வரதுன்னு முழுமையா பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். மிகச்சிறந்த 10 நாட்கள். வருஷத்தோட மற்ற எந்த நாட்களை விடவும் இந்த குறிப்பிட்ட 10 நாட்கள் ஏன் இவ்வளவு எடையையும் முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்குன்னு பார்க்கலாம். இத புரிஞ்சுக்க நபிகள் நாயகம் சொன்ன ஒரு புகழ்பெற்ற கூற்ற பேச்சாளர் இங்க சுட்டிக்காட்டுறாரு. இந்த 10 நாட்கள்ல செய்யப்படுற நற்செயல்களை விட இறைவனுக்கு ரொம்ப விருப்பமான நாட்கள் வேற எதுவுமே இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. இறைவனோட பாதையில அறப்போர் செய்யறத விடவும் இந்த நாட்கள்ல செய்யற நற்செயல்கள் ரொம்பவே மேலானது. ஒருவர் தன்னோட உயிரையும் செல்வத்தையும் முழுமையா தியாகம் செஞ்சு திரும்பி வராம இருந்தா மட்டுமே இதுக்கு ஈடாக முடியும்னு இந்த ஆதாரம் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற வகையில குறிப்பிடுது. அடுத்ததா 2வது பகுதி, துல்ஹஜ் மாதத்தோட சிறப்புகள். இது ஏன் இவ்வளவு முக்கியம், இதுக்கான பின்னணி என்னன்னு இப்ப பார்க்கலாம். திருக்குர்ஆன்ல சூரா அல் ஃபஜ்ர் அத்தியாயத்துல 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக அப்படின்னு இறைவன் இந்த நாட்களை வச்சு சத்தியம் செய்றான். இறைவன் ஒரு விஷயத்தின் மேல சத்தியம் செய்றானா அதோட மகத்துவம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நாம செய்யற நற்செயல்களுக்கான பலன்கள் பன்மடங்கா பெருக்கப்படுது. எல்லாத்துக்கும் மேல இஸ்லாம் மார்க்கம் முழுமையாக்கப்பட்டதும் இதே காலகட்டத்துல தான். இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமையாக்கி விட்டேன் அப்படிங்கிற வசனம் அரஃபா பெருவெளியில அருளப்பட்டப்போ யூதர்கள் அதை கொண்டாடியிருப்பாங்க சொன்னத உமர் அலி எல்லாம் அவங்க ரொம்ப துல்லியமா உறுதிப்படுத்தின ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்வையும் பேச்சாளர் இங்க நினைவுபடுத்துறாரு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அரஃபா நாள். துல்ஹஜ் மாதத்தோட 9வது நாளான இதுதான் ஹஜ்ஜோட உச்சக்கட்டம்னு சொல்லலாம். நரக நெருப்புல இருந்து மக்களுக்கு அதிக அளவுல விடுதலை அளிக்கப்படுற நாளும் இதுதான். சொல்லப்போனா இது ஒரு மனித வாழ்க்கையோட மிக சிறந்த நாள். ஏன்னா கடந்த கால மற்றும் எதிர்கால அப்படின்னு 2 வருஷத்தோட பாவங்கள் மன்னிக்கப்படுற ஒரு மாபெரும் மன்னிப்பின் நாளா இது இருக்கு. இந்த அரஃபா நாளுக்கான மிகச்சிறந்த பிரார்த்தனை ஒன்று இருக்கு. அது என்னன்னா, லா இலாஹ இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வல்லஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதாவது வணக்கத்திற்குரியவன் இறைவனை தவிர வேறு யாருமில்ல, அவனுக்கு இணை யாருமில்ல, ஆட்சியும் புகழும் அவனுக்கே, அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் கொண்டவன் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த அரஃபா நாள்ல நாம வைக்கிற வேண்டுதல்கள் ஏத்துக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நாம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். இப்போ 3வது பகுதிக்கு வரும், வெற்றிக்கான முன்னிபந்தனங்கள். நற்செயல்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசை எப்படி தயார்படுத்துறது? இதுக்கு ஒரு 3 முக்கியமான படிநிலைகள் இருக்குங்க. முதலாவது, இதுவரைக்கும் நாம செஞ்ச எல்லா பாவங்கள்லிருந்தும் உண்மையான முறையில பாவ மன்னிப்பு கேட்கறது. 2வது, இந்த 10 நாட்களோட முழு பலனையும் நாம அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத உறுதிய மனசுக்குள்ள கொண்டு வருது. 3வது, பாவங்கள்லிருந்து முற்றிலுமா விலகி இருக்கிறது. இறைவனுக்கு கீழ்ப்படியறது உங்களை சொர்க்கத்துக்கு பக்கத்துல கொண்டு போகும், அதே சமயம் பாவங்கள் உங்களை இறைவன் கிட்ட இருந்து தூரமாக்கும் அப்படிங்கறது பேச்சாளர் இங்க ரொம்ப தெளிவா உணர்த்துறாரு. சரி, 4வது பகுதிக்குள்ள நுழையலாம். பரிந்துரைக்கப்பட்ட வணக்க வழிபாடுகள். இதுவரைக்கும் நாம தியோரி பார்த்தோம், இப்போ செயல்ல இறங்குற நேரம். பேச்சாளர் பரிந்துரைக்கிற அந்த விரிவான செயல்களோட பட்டியலை இப்போ பார்க்கலாம். சில அடிப்படையான வழிபாடுகளை நாம கண்டிப்பா கவனிக்கணும். கடமையான மற்றும் உபரியான தொழுகைகளை அதிகமா நிறைவேற்றுறது. வாய்ப்பு இருக்கிறவங்க ஹஜ் மற்றும் உம்ரா செய்யறது. ரொம்ப முக்கியமா நோன்பு நோற்பது. குறிப்பா ஹஜ்ஜுக்கு போகாதவங்க அரஃபா நாள்ல கட்டாயம் நோன்பு வைக்கணும். ஏன்னா இது 2 வருஷ பாவங்களுக்கான பரிகாரமா அமையும் சொல்லப்படுது. இது கூடவே திருக்குரான ஓதுறது, இறைவனை அதிகமா நினைவு கூர்றதும் இதுல அடங்கும்.
வெறும் தனிப்பட்ட வழிபாடுகள் மட்டுமில்லாம இந்த நாட்கள்ல சமூக பணிகளுக்கும் ரொம்ப அதிக முக்கியத்துவம் தரப்படுது. தர்மம் செய்யறது, பெத்தவங்கள மதிக்கிறது, உறவுகளை பேணி காக்கிறது, நோயாளிகளை அன்பா போய் பாக்குறது, அனாதைகளுக்கு உதவுறது அப்படின்னு நிறைய இருக்கு. அதே போல உங்க மனசுல இருக்கிற கோபதாபங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இதயத்தை தூய்மையா வச்சுக்கிறதும், குடும்பத்தினர் குறிப்பா குழந்தைங்களோட அன்பா நேரம் செலவழிச்சு அவங்களுக்கு நல்ல வழிகாட்டுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பேச்சாளர் ரொம்ப அழகா வலியுறுத்துறாரு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலான் இருக்கேன். ரமலான் மாசத்தோட நாட்களையும் சேர்த்து வருஷத்தோட மற்ற எல்லா நாட்களை விடவும் இந்த 10 நாட்கள் மட்டும் ஏன் இவ்ளோ சிறப்பானதா கருதப்படுது? இத பத்தி நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, வேற எந்த காலத்திலயும் இல்லாத வகையில எல்லா முக்கிய வணக்க வழிபாடுகளும் முழுமையா ஒன்னு சேரக்கூடிய ஒரே நேரம் இதுதான். ரமலான்ல தொழுகை, நோன்பு, தர்மம் இது எல்லாமே இருக்கலாம். ஆனா அதுல ஹஜ் கிடையாது இல்லையா? ஆனா துல் ஹஜ்ஜோட இந்த 10 நாட்கள்ல தொழுகை, நோன்பு, தர்மம் இது எல்லாத்து கூடயும் ஹஜ்ஜும் இணைஞ்சிருக்கு. இதுதான் இந்த நாட்களை முற்றிலும் ஒரு தனித்துவமான காலமா மாத்துது. இப்போ நாம 5வது மற்றும் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தக்பீர் மற்றும் குர்பானி. பேச்சாளர் ரொம்ப விரிவா சொல்லிருக்கக்கூடிய 2 குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகள் மேல நாம் இப்போ கவனம் செலுத்த போறோம். இறைவனை பெருமைப்படுத்துற தக்பீர் சொல்றதுல 2 வகைகள் இருக்கு. ஒன்னு கட்டுப்பாடற்ற தக்பீர். இது முதல் நாள்லேருந்தே ஆரம்பிச்சு எங்க வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லப்படலாம். இன்னொன்னு கட்டுப்படுத்தப்பட்ட தக்பீர். இது குறிப்பா ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் உடனே சொல்லப்படுறது. இந்த 2 வகையான தக்பீர்களும் 13வது நாளோட அசர் தொழுகை வரைக்கும் தொடரும். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பேச்சாளர் தெளிவுபடுத்துறாரு. அது என்னன்னா, தக்பீரை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே குரல்ல முழங்குறது ஆரம்பகால நன்மக்களோட வழக்கமா இருக்கலையாம். ஒவ்வொருத்தரும் இத தனித்தனியா தான் சொல்லணும். ஒருவேளை தக்பீர் வார்த்தைகள் தெரியாத ஒருத்தருக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக சேர்ந்து சொல்றதுல தப்பில்ல. ஆனா பொதுவா அது தனித்தனியா சொல்றதுதான் சரியான முறை அப்படின்னு ஆதாரம் சொல்லுது. சரி, குர்பானி கொடுக்கறதுக்கு எத்தனை நாட்கள் தகுதியானதுன்னு பார்த்தா 4 நாட்கள் இருக்கு. அது என்னன்னா 10வது நாளான ஈத் அல் அதா, அதாவது பெருநாள். அதை தொடர்ந்து வர்ற 11, 12 மற்றும் 13 ஆகிய தஷ்ரீக்கின் நாட்கள். இறை தூதரோட வழிமுறையை பின்பற்றணும்னா குர்பானிய கண்டிப்பா பெருநாள் தொழுகைக்கு பிறகு மட்டுமே நிறைவேற்றணும் அப்படிங்கறத இந்த தரவு நமக்கு மறுபடியும் நினைவுபடுத்துது. இந்த 10 நாட்கள் அப்படிங்கிறது அளவில்லாத நன்மைகளை அள்ளித்தர்ற ஒரு ரொம்ப குறுகிய கால அவகாசம் அப்படிங்கறத நாம இப்போ ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதுதான். இந்த சிறப்பான வணக்க வழிபாடுகளை முழுமையா செயல்படுத்த உங்களோட நேரத்தையும் வாழ்க்கையையும் நீங்க எப்படி திட்டமிட போறீங்க? நீங்க கத்துக்கிட்ட இந்த விஷயங்களை செயல்ல கொண்டு வர்றது உங்க கைகள்ல தான் இருக்கு. நல்லா யோசிங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவுல நம்ம சந்திக்கலாம்.